ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அழகு பிள்ளையே, இன்று ஒரு முக்கியமான செய்தியோடு நான் உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். என் தங்கமே, நீ நடக்கவே கூடாது என பயந்து கொண்டிருந்த விஷயம் உன் இல்லத்தில் நடக்கப் போகிறது. என் தங்கமே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே. இதை நடக்க விடாமல் நான் பார்த்து கொள்கிறேன். என்னை மீறி என் பிள்ளைகளுக்கு எந்த தீமையும் நடக்காது. நான் அனுமதித்தால் மட்டுமே எதுவாயினும் உன்னிடம் நெருங்க முடியும். என் அன்பு பிள்ளையே, நீ பயப்படாதே. உன் அம்மா அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன். என் குழந்தையே, உன்னை மட்டமாய் நினைப்பவர்களை பார்த்து ஓடி ஒளியாமல் அடிக்கடி அவர்களை சந்திக்கப்பார். அப்போதுதான் அவர்கள் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் அவர்கள் கண் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் அதிகரிக்கும். யாரெல்லாம் உன்னை கவலைக்கு உள்ளாக்குகிறார்களோ, யாரெல்லாம் உன் மனதை கஷ்டப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் உன் வாழ்வில் பிரச்சனையை உண்டு செய்கிறார்களோ, அவர்களை நினைத்து நீ சிறிதும் கலங்க வேண்டாம். அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும் என எல்லாவற்றையும் நான் திட்டமிட்டு விட்டேன். உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்கள் இனி கவலைப்படுமாறு அவர்களுக்கு உண்டானதை நான் செய்ய போகிறேன். கவலையோடு இருக்கும் என் பிள்ளையான உனக்கு ஒரு தாயாக இருந்து ஆறுதல் சொல்லி உன் வாழ்க்கைக்கு தேவையான மாறுதலையும் நான் கொண்டு வந்து விட்டேன் என் செல்லமே. இனி நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். அழகாய் போய்க் கொண்டிருந்த உன் வாழ்வில் அவசரப்பட்டு எடுத்த சில முடிவுகளால் இப்போது நீ கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். தெளிந்த நீராக இருக்கிறதே, ஆழம் குறைவாக இருக்கும் என்று நினைத்துதானே அசாதாரணமாக நீ காரியத்தில் இறங்கியதால் இப்பொழுது கவலைப்படுகிறாய். உண்மையிலே நீ ஒரு விஷயத்தை ஆழமாக நம்பியிருந்தால், ஆழமாக நேசித்திருந்தால், எப்படியாவது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்துவிடும் செல்லமே. நீ ஆசைப்பட்டதும் உனக்கு விருப்பமானதும் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரத்தான் போகிறது. எண்ணம்தான் வாழ்க்கை என்பதை மறவாதே. உனது வலிமையான எண்ணம் மூலமாகவே உன் வாழ்க்கையை நான் உருவாக்கப் போகிறேன். உனக்கானதை சிறப்பாகவும் வெற்றிகரமானதாகவும் நீ நினைத்தது போலவே நடத்தி கொடுக்கக்கூடிய பொறுப்பை உன் வராகி அம்மா நான் ஏற்றுக்கொள்கிறேன் செல்லமே. தேவையில்லாமல் தடுமாறுவதோ, யோசிப்பதோ, கலங்குவதோ, பயப்படுவதோ உனக்கு வேண்டாம். உன் எண்ணங்கள் தடுமாறாமல் இருந்தால்தான் உன் பயணங்கள் தடமாறாமல் இருக்கும். தேவையில்லாமல் தடுமாறுவதோ, யோசிப்பதோ, கலங்குவதோ, பயப்படுவதோ உனக்கு வேண்டாம். உன் எண்ணங்கள் தடுமாறாமல் இருந்தால் பயணங்கள் தடம் மாறாமல் இருக்கும். நீ சேரக்கூடிய இடமும் வெற்றிகரமானதாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும் என்பதை மறவாதே என் செல்லமே. வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்ட பழத்தின் விதை கூட மரமாக வளர்ந்து இருக்கிறது. அப்படி இருக்கும்போது உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர்கள் மத்தியில் இருந்து நீ எழுந்து வா. வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க யாரும் பிறக்கவில்லை என் செல்லமே. யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது. யாராலும் உன்னை வீழ்த்த முடியாத அளவிற்கு உன்னை உயர்வாய் நான் உருவாக்கி காட்டப் போகிறேன். நேரத்தை நீ சரியாக பயன்படுத்தினால் சரியான நேரம் வரும் என நீ காத்திருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நல்ல நேரத்தை நீ தேடிச் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என் செல்லமே. உன் வேலையை நீ சரியாகவும் சிறப்பாகவும் செய்து கொண்டிருந்தால் நல்ல நேரம் தானாக உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையை அழகானதாய் மாற்றிவிடும். எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என கணக்கு பார்த்து கொண்டே இருந்தால் உன்னால் சந்தோஷமாகவும் இருக்க முடியாது, சாதிக்கவும் முடியாது. இப்போது உனது செயல்களை சிறப்பாக செய்யும் முயற்சி செய்தால் நிச்சயமாக உனது எதிர்காலம் மிகவும் பிரகாசமானதாக இருக்கும். உனக்கான வாழ்க்கையை அழகான வசந்த காலமாக அமைத்து கொடுக்க நான் திட்டமிட்டுள்ளேன். உன்னை புரிந்து கொள்ளாமல் இந்த உலகத்தை பற்றி தெரிந்து கொண்டு நீ என்ன செய்ய போகிறாய்? முதலில் உன் பலன் என்ன, பலவீனம் என்ன என உன்னை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய். இழந்த விஷயங்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு இனி மிச்சம் என்ன இருக்கிறது என்று பார். அதிலிருந்து உன் வாழ்க்கை தொடங்கு. இழந்த எல்லா விஷயங்களையும் மீண்டும் நீ பெற்றுக்கொள்ளும்படி உனக்காக உன் வராகி அம்மா துணையாய் வந்து நிற்பேன்.
பெறுவதை பற்றி நீ சிந்தித்து கொண்டே இருந்தால், வெற்றி குறித்து சிந்தித்து கொண்டே இருந்தால், அது விரைவில் சுலபமாக உனக்கு கிடைக்கும்படி நல்வழிகளை நான் செய்து காட்டுவேன். தடங்களில் இருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் கூட உனக்கான வாய்ப்புகளை நீ கண்டுகொள்ள முடியும். என் செல்லமே, எதையெல்லாம் நீ கஷ்டம் என்று நினைக்கிறாயோ அதற்குள் தான் உனக்கான நல்வாழ்த்துக்கள். எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொண்டு உனக்கு கிடைத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திவிட்டால் கஷ்டமே இனி உன் வாழ்வில் வராத அளவிற்கு நீ சந்தோஷமாய் வாழலாம். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு மிக பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும்போது பார்த்து கொள்ளலாம் என காத்திருக்காதே. இப்போது என்ன இருக்கிறதோ அதை வைத்து உன் வெற்றி பாதையை துவங்கிவிடு. எந்த இடத்தில் எல்லாம் நீ வசதியாக இருக்கிறாயோ அந்த இடத்தை விட்டு விலகி சென்று புதியதை தேடத் தொடங்கு. ஏனெனில் வசதியாக இருக்கிறது, இப்படியே இருந்து விடலாம் என யோசிப்பதற்கு பதிலாக இதைவிட சிறப்பான ஒன்றை நாம் அடைந்தே தீர வேண்டும் என நீ தேடிக்கொண்டே இருந்தாயானால் நிச்சயமாக வெற்றியாளராக மாறிவிடலாம். என் செல்லமே, உனக்கான எல்லா விஷயங்களையும், உன் லட்சியமாக நீ நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதுதான் எனது முக்கியமான கடமையாக இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் எல்லோருக்கும் முன்னாலும் நிமிர்ந்து தைரியமாக நிற்க கற்றுக்கொள். உடலால் மட்டுமல்ல, மனதாலும் நீ தைரியத்தோடும் துணிவோடும் இருந்தால் நிச்சயம் உனக்கான விஷயங்களை உன்னால் சுலபமாக பெற முடியும். எப்போது நீ உன்னை முழுவதுமாக நம்புகிறாயோ அந்த நொடி முதல் உன் முயற்சிகளும் வெற்றிகளாக மாறிவிடும். எத்தனை தடைகள் வந்தபோதும் என் மீது நீ கொண்ட கவனத்தை சிதறவிடாமல் வராகி அம்மா எல்லாவற்றையும் சரி செய்வாய் என்ற நம்பிக்கையோடு உன் லட்சியத்தை நோக்கி பயணித்து வெற்றி பெறும் முயற்சி செய்தால் உனக்கான தன்னம்பிக்கைக்கும் விடாமுயற்சிக்கும் வெற்றியை சுலபமாக உன் கைகளில் சேர்த்து விடுவேன். நடந்த விஷயங்களை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு ஏன் இப்படி நடந்து விட்டது என யோசித்து கொண்டே இருக்காமல், முடிந்தது முடிந்து விட்டது, அதை நம்மால் மாற்ற முடியாது, இனி நடக்கப் போவதை நம்மால் மாற்றியமைக்க முடியுமே என நடக்கப் போகிற விஷயங்களை பற்றி சிந்தனை செய்து பார். நடந்து முடிந்த விஷயங்களை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம், அதை யோசித்து நேரத்தை வீணாக்கவும் வேண்டாம். என் செல்லமே, உன் குழந்தைகளை நினைத்து நீ கவலைப்படவே வேண்டாம். அவர்களுக்கு துணையாக உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன். நிம்மதியாக உன் வேலைகளை நீ செய். நல்லதே உனக்கு நடக்கும்படி நான் செய்வேன். உன் கண்ணீருக்கு காரணமானவர்கள் அதற்கான பலனை அனுபவிப்பார்கள். கவலைப்படாமல் உன் மனபாரத்தை என் பாதத்தில் வைத்துவிட்டு நிம்மதியாக இரு. என் செல்லமே, உன் மனவேதனைக்கான ஆறுதல்களை நான் கொடுக்கிறேன். உன் மனதை அறிந்த உன் வராகி அம்மா உனக்கு எப்போதும் துணையாய் நின்று உன் கவலைகளை போக்கி களிப்பை தரப்போகிறேன். நல்ல எண்ணங்களை விதையாக விதைத்து வா. மேகமே இல்லாமல் மழை அடித்து உனக்கான விதை விருட்சமாக வளரும்படி அம்மா உனக்கு துணையாய் இருப்பேன். உண்மையான பக்திக்கும் உண்மையான பாசமும் உனக்குள் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். நீ என்னுடைய பிள்ளை. யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. யாராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. உன்னை யாரும் காயப்படுத்தும்படி நான் விட்டுவிட மாட்டேன். என் செல்லமே, எல்லா விதத்திலும் உனக்கு துணையாய் இருந்து உதவி செய்வேன். நீ உள்ளத்தில் என்ன நினைக்கிறாயோ அது அப்படியே நடக்கும்படி நான் உனக்கு துணையாய் இருப்பேன். உனக்காக படைத்தது யார் பறிக்க நினைத்தாலும் சரி, மீண்டும் அதை உன்னிடம்தான் கொண்டு வந்து சேர்ப்பேனே தவிர ஆசைப்பட்டதை வேறொருவர் கையில் போகும்படி நான் விட்டுவிட மாட்டேன். உனக்கான விஷயத்தை பெறும் வரை காத்திரு. நீ விரும்பிய ஒன்று எளிதில் உனக்கு கிடைத்துவிட்டால் அதை நீ வெறுத்து விடுவாய் என்றுதான் சில நாட்களாக உன்னை காத்திருக்க வைக்கிறேன். சரியான நேரத்தில் உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். என் செல்லமே, இப்போது உன் முயற்சியில் பல தடைகள் வருவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். முயற்சியில் இருந்து விலகிவிடலாம் என யோசிக்காதே. தடைகள் எல்லாம் தகர்ந்து போய் உனக்கான வெற்றி பாதை நீ அடையும்படி நான் செய்து காட்டுவேன். தங்கமே, நீ எதை நினைத்தும் கலங்காதே, எதற்காகவும் பயப்படாதே. உனக்கு நடப்பது எல்லாம் என் விருப்பத்தோடு தான் நடந்து கொண்டிருக்கிறது தங்கமே. அதனால் நீ கவலைப்படாமல் தைரியத்தோடு இரு. நான் உன்னோடு தான் இருக்கிறேன். நான் உனக்காக அனைத்து விஷயங்களையும் செய்து கொண்டே இருக்கிறேன். நீ நல்லதையே நினை. உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் நல்லதையே நடத்தி கொடுக்கிறேன். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.